வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஹும் லா அமானத்திஹிம் அலைஹிம் ராഊൻ. சதகல்லாஹுல் அலீம். வகான பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஜாலிஸு மினல் அமானத்தி. சதகல்லாஹுல் அலீம். ரசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவு கொடுத்து ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழுமாக. அடுத்து போற்றப்படும் மக்கத்து ராஜா மதனத்து ரோஜா பெருமாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவரை அடுத்து பின்பற்றிய உத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள், மலிவார்கள் என்று கூறி அமைந்திருக்கும் அல்லாஹ்வின் ஒற்றால் கண்டு என்னமாக. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் நிசாவில் கூறுகிறான், உங்களிடம் ஒருவன் பொருளை அமானிதமாக கொடுத்தால் அதை பாதுகாத்து அவனுடைய கொடுத்து விட வேண்டும். லுக்மான் என்பவர் பெரிய கல்வியாளர். அவர்களிடம் ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார்கள். எப்படி படிச்சு இப்படி பெரிய இதே வரிய அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் பொய் பேச மாட்டேன், நான் உண்மையே சொல்லுவேன், அதே மாதிரி நான் அமானியத்தை பாதுகாப்பேன், அதனால அல்லாஹ் எனக்கு கல்விநாத்தை அதிகப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நாமளா இருந்தாலும் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி அமானியத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் தமிழுக்கும் அந்த கல்வியை தருவான். ஒரு 3 நபர்கள் காட்டுப்பகுதிக்கு செல்கிறார்கள். அப்போதே 3 நபர்களும் ஒரு பெரிய குகையை சந்திக்கிறார்கள். அப்போதே அந்த குகைக்குள்ள போகிறார்கள். திடீரென்று ஒரு பாறை வந்து அந்த குகையை மறைத்து விட்டது. அப்போதே அந்த 3 நபர்களும் பாறை உடைக்க பார்க்கிறார்கள், முடியவில்லை. தள்ள பார்க்கிறார்கள், முடியவில்லை. அப்ப என்ன பண்ண தெரியாமல் 3 நபர்கள் யோசித்து கொண்டு இருக்கும் போது ஒரு ஞாபகம் வருது, நம்ம அமல் செய்தோமே, அதை வச்சு துவா கேட்டா அல்லாஹ் கபூலாக்கி அதுல இருந்து விடியை தருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதலாவது நபர் துவா செய்றாங்க, தாய் தந்தைக்கு நான் பால் கொடுப்பேன், யா அல்லாஹ் இதை உன்னிட பொருத்தத்துக்காக பண்ணியிருந்தால் இதை போட்டால் அந்த பாறை நவுட்டுவாயா என்று சொல்கிறார்கள். பாறை கொஞ்சம் நவுகிறது. 2வது நபர்கள் துவா செய்கிறார்கள், நான் சாச்சா மகளை விபச்சாரம் செய்ய போனேன். அந்த வீட்டுக்கு போயில நான் உன்னை யோசித்தேன், இத்தகல்லாஹு இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று யோசித்தேன். யா அல்லாஹ் இதை நான் உன்னை பயந்து நான் செஞ்சேன். இதை போட்டால் அந்த பாறையை நவுட்டுவாயா என்று துவா செய்கிறார்கள். பாறை நவுகிறது. அப்போது 3வது நபர் துவா செய்கிறார்கள், ஆடு மந்தையை அமானிதமா வைத்தேன். யா அல்லாஹ் நான் அமானிதத்தை நிறைவு செய்தேன், அதற்காக அந்த பாறையை நவுட்டுவாயா என்று துவா செய்கிறார்கள். பாறை முழுமையாக நவிழ்கிறது. அவங்க விடுதலையாக செல்கிறார்கள். கியாமத் நாளில் எல்லாருக்கும் கேள்வி கேட்கப்படும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு அரசர் இருப்பார். அந்த அரசருக்கு என்ன கேள்வி கேட்கப்படும் என்றால், இந்த நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்கிட்டியா என்று கேள்வி கேட்கப்படும். அதே மாதிரி ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் அந்த ஆணுக்கு என்ன கேள்வி பண்ணும் என்றால், உன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்தியா அப்படின்னு கேள்வி கேட்கப்படும். அப்போது பெண் இருந்தால் பெண்ணுக்கு என்ன கேள்வி கேட்கும், கணவனை பிள்ளையை நல்லா பற்றி என்று கேள்வி கேட்கப்படும். இதே மாதிரிதான் நாம் இந்த உலகில் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. கியாமத்தினால எல்லாருக்கும் இந்த உலகில் ஒரு ஆளுக்கு கேள்வி கேட்காம இருக்காது, எல்லாருக்கும் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த சொத்து பத்து எல்லாம் அமானிதமா வைத்திருக்கான். அதே மாதிரி நம்ம உடலில் உறுப்புகளை அமானிதம் வந்திருக்கிறான். ஆரம்ப காலத்தில் அமானிதம் முஸ்லிம்களுக்கு இருந்தன. இப்ப அமானிதம் என்னவென்றாலும் பாதிகளுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நண்பன் நண்பனை நம்பவில்லை, மனைவி கணவனை நம்பவில்லை, கணவன் மனைவியை நம்பவில்லை. அப்படி காலகட்டம் ஆகிவிட்டது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அமானத்தை பாதுகாக்கலையோ அவன் ஈமான் இல்லை என்று சொல்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று அவர் சொல்கிறார்கள். எதை கேட்டுமா அதை அமல் செய்ய நல்லா பார்க்கத்து கொடுப்பாயாக என்று துவா செய்ய முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி.